சாய் தர்மா டிவி நேயர்களுக்கு ஆத்ம வணக்கம். சித்தர்களின் தாயாராகிய வாலை பரமேஸ்வரி தாயாருக்கு உலகத்திலேயே முதன்முறையாக 62 அடி உயரத்தில் மாபெரும் சிலையை அமைத்து சிவ ஆலயத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் பொதிகைமலை பாட்டு சித்தர் அவர்களின் திருப்பணிகளுக்கு உங்களால் இயன்ற தான தர்மம் அளித்து நீங்கள் உங்கள் கர்ம வினைகளை தாயாரிடம் ஒப்படைத்து இரவா நிலையை அடைய சாய் தர்மா டிவி கேட்டுக்கொள்கின்றது. அத்தோடு தங்கள் குழந்தைகளின் பிறந்தநாள் விழாவிலும் பெற்றோர்களின் புண்ணிய தினத்திலும் அன்னதானம் அளிக்க விரும்பினால், ஏழைகளுக்கு உதவ விரும்பினால் உங்களுக்காக நாம் அதை செய்ய முன்வருகின்றோம். இதற்காக சாய் தர்மா டிவியை தொடர்பு கொள்ளவும். நன்றி. ஆத்ம வணக்கம். மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயமே. அனைவருக்கும் நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. சாய் தர்மா டிவி நேயர்கள் அனைவருக்கும் சிவைய நம. அடியேன் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பணம் அப்படிங்கிற பொருளாசையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதனால சதா ஒவ்வொரு மனிதனும் எதை இழந்து கொண்டு வாழ்கிறான், எதை இழக்காமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், உண்மையாகவே பணத்தை தேடி அலைகிற உயிர்கள் சதா மன நிறைவோடு உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்கிறதா அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இதை சார்ந்து அடியேன் பொதிகை மலை ஸ்ரீ மனோன்மணி சித்தர் பீடம் என் குருநாதர் பாட்டு சித்தர் ஐயா அவரோடு இணைந்து நான் திருப்பணியில் ஈடுபட்டுட்டு இருக்கேன். நான் 64 அடிகளில் இப்போ வேலை நடந்துட்டுருக்கு. சாய் தர்மா டிவி நேயர்கள் மூலயமா நீங்கள் யாராவது இதில் பங்கேற்கணும் அப்படின்னா தாராளமாக பங்கேற்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, விரைவில் சென்னையில் சாய் தர்மா டிவி நேயர்கள் ஐயா நிர்வாகிகளோடு இணைந்து குருநாதர் பாட்டு சித்தர் ஐயாவுடைய நேரடி பார்வையில் எல்லோருக்கும் எளிமையான வாசி யோகத்தை கொடுக்க போகிறோம். எல்லாரும் அடுத்தது எப்போ அப்படிங்கிறது நான் உங்களுக்கு எந்த இடத்துல வகுப்புகள் நடைபெறுறது அப்படிங்கிறது காட்ட போகிறேன். வாசி யோகத்தால் மட்டும்தான் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ முடியும், தன்னை தானே உணர முடியும். தன்னுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளிலிருந்து விடுபட்டு ஆன்ம நிலை இறைவனோடு நம்ம என்ன பண்ணலாம், தொடர்போடு ஒரு நிலையை காட்டக்கூடிய ஒரு யோகம் தான் வாசி யோகம். முழுமையாக நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவனை அடையலாம். குருநாதர் பாட்டு சித்தர் ஐயா நிச்சயமாக உங்கள் எல்லோருக்கும் இதை காட்டி கொடுப்பாரு. விரைவில் நாங்கள் எல்லோரும் உங்களை சந்திப்போம். இதை தொடர்ந்து பணத்தை பற்றி நான் பேச வந்தேன். நான் நிறைய சித்தர்களுடைய நிலைகளையும் சித்தர்கள் நமக்கு சொல்லி வச்சுட்டு போன நீதி மொழிகளையும், எப்படி ஒவ்வொரு மனுஷன் வாழணும், இறைவனை எப்படி அடையணும், நம்ம ஏன் பிறந்திருக்கோம், எதுக்காக பிறந்திருக்கோம், நம்ம நோக்கம் தான் என்ன, பிறப்பி நோக்கம், இதெல்லாம் நிறைய நான் பேசிட்டேன். ஆனால் என்னதான் நான் பேசினாலும் என்னுடைய மனம் ஒரு சாந்தி நிலைக்கு வரல. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நான் வெளி உலகத்தில் தானே இருக்கேன், சாதாரண ஒரு பெண்மணி தான். என்னதான் காவியெல்லாம் பட்டையெல்லாம் போட்டுட்டு உங்கள் முன்னாடி நான் பவித்திரமாக பேசினாலும் என்னுடைய மனம் மாயையாகி இந்த உலகத்தில் தானே சதா மழை வந்துட்டுருக்கு. இந்த தேகத்தை இந்த சாதாரண வாழக்கூடிய உலக மக்கள் தானே பார்த்துட்ருக்கீங்க. இந்த அடிப்படையில் அடியேன் தீவிரமாக எனக்குள்ளே கடந்து நான் போகும்போது, இப்போது இந்த 2023 அதிகமாக எல்லா மனிதர்களும் எதை நோக்கி பயணம் செய்கிறாங்க அப்படின்னா, பணம் அப்படிங்கிற ஒரு பொருளை நோக்கி பயணம் செய்கிறாங்க. பணம் இருந்தால் எல்லாத்தையும் நம்ம வாங்கிடலாம், பணம் இருந்தது அப்படின்னா எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்காங்க பணத்தை நோக்கி. அப்படி ஓடும்போது அவங்க எதையெல்லாம் இழக்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு மனுஷன் ஏன் பணத்தை சம்பாதிக்கணும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஏன் சம்பாதிக்கணும்? முக்கியமாக சாப்பிடணும், அவ்வளோதான். நிலையான நம்ம ஒரு இருப்பிடத்திற்கு நமக்கு பணம் தேவைப்படுது.
இந்த உடல் வந்து வளர்ப்பதற்கும் இந்த உடல் உயிரோடு இருப்பதற்கும் நம்ம வந்து சாப்பிடணும். இவ்வளவுதான் விஷயம். இதுக்கு தான் பணம். நம்ம சாப்பிட்றத பணத்தை சம்பாரிச்சு நம்ம இயற்கையா சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு நோய்வாய்ப்படக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்ன நோக்கத்துக்கு நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்களோ அந்த பணம் பாவ புண்ணியமாங்கிறது இறைவன் தான் தீர்மானம் செய்வார். நீங்க எப்படினாலும் இயற்கை பொருளை வாங்கி சாப்பிட்டு உங்க தேகத்தை நீங்க வளர்த்தினாலும் கூட சில நேரங்கள்ல சில மாதங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த உடலை கொண்டு போய் நீங்க ஒரு மருத்துவர்கிட்ட ஒப்படைச்சு எவ்வளோ சம்பாரிச்சிங்களோ அதுல ஒரு முக்காவாசி பணத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க, மருத்துவ செலவுக்கே நீங்க வந்து கொடுத்துருவீங்க. அப்ப இவ்வளோ தூரம் நீங்க கஷ்டப்பட்டு ஓடி ஓடி போய் உழைத்த அந்த பணம் இறுதியில் உங்களுக்கு எப்படி பயன்படுது? ஏதாவது ஒரு அழிக்கக்கூடிய ஒரு மருத்துவ செலவோ ஒரு இறப்புக்கோ உங்களுக்கு பயன்படாம பிற உயிர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அது பயன்பட்டு அழிஞ்சு போயிருது இல்லையா? அப்ப இந்த இடத்துல எது விரயமாயிருச்சு அப்படின்னா, உங்களுடைய உடல் விரயமாச்சு, உங்களுடைய உழைப்பு விரயமாயிருச்சு, உங்க மனம் விரயமாச்சு, உங்க ஆன்மா விரயமாச்சு இல்லையா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, சீக்கிரம் முதுமை வந்துடும், மனம் வந்து அமைதி ஆகாது. எவ்வளவோ நான் சம்பாரிச்சேன், ஆனா மனநிறைவை என்னால சம்பாதிக்க முடியலையே, என் உடல் இருக்க நோயை என்னால போக்கிக்க முடியல, இவ்வளோ பணத்தை வச்சிருந்தாலும் அப்படின்னு உடைந்து உட்காரக்கூடிய ஆன்மாக்கள் ஏராளம், உயிர்கள் ஏராளம். இந்த பதிவு பார்க்கும்போதே நிறைய பேர் இப்படிதான் இருக்கீங்க. சிவ சிவ. அப்போ எதுக்காக நம்ம சம்பாதிக்கணும்? உண்மையாவே நம்ம சாப்பிட்றதுக்கு தான் சம்பாதிக்கணுமானா கண்டிப்பா கிடையாது. இந்த உலகத்துல இயற்கை நமக்கு நிறைய உணவுகள் வந்து படைச்சிட்டு தான் இருக்கு. சாதாரணமா மழை நீர் கொட்டுது பாருங்க, ஒரு டம்ளர் மழை நீரை நீங்க பிடித்து குடிச்சிங்கனாவே 3 நாளைக்கு உண்மையாவே பசி எடுக்காது. அந்த மழை நீர்ல எவ்வளோ வந்து அதிக சக்தி இருக்கு பாருங்க இல்லையா? பசி எடுக்காது சுவாமி. அதே மாதிரி நீங்க பசிக்காத உயிர் உடம்புல வந்து சாப்பிட்டு 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 செரிமானம் ஆகாம பசிக்காம இருக்கிற உயிர் ஒரு ஆத்துலயே ஒரு குளத்திலேயே ஒரு ஏரியிலேயே ஒரு கிணத்துலயே உடம்பு ஒரு 3 மணி நேரம் ஊற போட்டு பாருங்க. தண்ணியை விட்டுட்டு நீங்க மேல நிலத்துக்கு வந்த உடனே அகோர பசி வர ஆரம்பிக்கும். இயற்கையுடைய விளையாட்டு பாருங்க. இயற்கை நமக்கு எந்த பணத்தை வாங்கிட்டு இத்தனையும் நமக்கு கொடுக்குது இல்லையா? அப்போ உண்மையாவே சரி, நீங்க கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறீங்க. எத்தனையோ பேரு குழந்தைகளை உயர் கல்வியில வந்து படிக்க வைக்கிறீங்க. ஒரு டாக்டரோ இன்ஜினியரிங்கோ ஏதோ ஒரு விஷயத்துல படிக்க வைக்கிறீங்க. நாளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறீங்க அப்படின்னா அது வந்து முடிஞ்சாதான் அந்த தொழிலை பண்ணுது. இல்லைன்னா கடைசி முடியும் சமையலறையோ ஆணோ பெண்ணோ நான் சொல்றேன். ஒன்று பெத்தவங்க வந்து அதிகமாக பணத்தை சேர்த்து வச்சுட்டு படிக்கவும் வச்சுட்டு குழந்தைங்கள போயிடுறீங்க. இங்கே தான் பணம் இருக்குன்னு சொல்லி படித்த படிப்புக்கு வந்து வேலை செய்யாமல் நம்ம பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லி இப்படி ஓடக்கூடிய உயிர்களும் தன்னைத்தானே அழித்து கொண்டு ஓடக்கூடிய உயிர்களும் ஏராளம். பெண் பிள்ளைங்க எவ்வளவோ படிக்க வைக்கிறீங்க. படிப்பு வந்து பெண் பிள்ளையை பாதுகாக்கணும். நாளைக்கு திருமணத்துக்கு அப்புறம் எத்தனை பிள்ளைங்க வந்து வேலைக்கு போறீங்க? அப்போ அத்தனை வருஷம் நீங்க படிச்ச படிப்பு எங்க போச்சு உங்களுக்கு? அவ்வளோ தூரம் உங்களுடைய தாய் தந்திரி உழைத்த அந்த உழைப்பு எங்க போச்சு இல்லையா? அப்ப எது நிரந்தரமா உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா, உங்களுக்குள்ள நீங்க உணர்ந்த கல்விதான் உங்களுக்கு நிரந்தரமா இருக்கு. இது எல்லாமே உணராத கல்வி என்னைக்காவது அழிஞ்சு போயிடும். உங்களுக்குள்ளற ஞாபக சக்திகள் இருக்க முடியுதான் இந்த கல்வி எல்லாம் உங்களுக்கு உதவும். மறதிங்கிற ஒரு பொருள் உள்ள வந்துருச்சு அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து அதாவது எப்படின்னா உதவ ஆரம்பிக்குமா உங்களுக்கு பார்த்தா கிடையாது. அப்ப எது உங்களுக்கு வந்து கடைசி முடியும் மறவாமல் மறதி ஏற்படாமல் இருக்கக்கூடிய ஒரு கல்வி மெய் அறிவாகிய உங்க அறிவை கொண்டு நீங்க உள்ளுக்குள்ள உணரக்கூடிய அறிவு மட்டும்தான். இப்போ யாரோ என்றாவது ஒரு காலத்துல உங்களை காயப்படுத்திட்டு போயிருப்பாங்க. அவங்க போய் மறைஞ்சிருப்பாங்க, செத்து போயிருப்பாங்க. ஆனா எங்கேயாவது ஒரு நேரத்துல நீங்க அவங்களை நினைக்கும் போது இப்படி நம்மளை ஏமாத்திட்டாங்களே, இப்படி நம்மளுக்கு வந்து துரோகம் மோசம் பண்ணிட்டாங்கன்னு ஒரு கோபம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அந்த இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து அவங்க இல்லைன்னா கூட அவங்களுடைய கோபம் உங்க மனசுக்குள்ள சுமந்து நிக்குது பாத்தீங்களா? அப்ப அந்த நினைவுகளையும் எண்ணங்களையும் எந்த கல்வி கொண்டு உங்களால அழிக்க முடியும்? மெய் அறிவாகிய உங்களுக்குள்ள நீங்க கடந்து போகக்கூடிய அந்த கல்வி உங்களுக்கு இந்த உணர்வுகளையும் நினைவுகளையும் அறுத்து விட்டுட்டு உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், மனசை தூய்மைப்படுத்தி மன நிறைவையும் நிம்மதியும் நிச்சயமா கொடுக்கும். எத்தனை பணம் வந்து இருந்தாலும் எவ்வளவு கோடி நீ சம்பாரிச்சு இருந்தாலும் தன்னை தானே உணர்ந்து நிக்கல அப்படின்னா அதுவே உங்களுக்கு அழிவா மாறும். சிவ சிவ. இன்னைக்கு மாத்திரை போடாத உடல் கிடையாது, நோய் இல்லாத உடல் கிடையாது. தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் ஏதோ ரூபத்துல உடம்புல நோய் இருந்துட்டு தான் இருக்கு இல்லையா? அதிகமா மாத்திரைகள் வந்து உடம்புல உட்கொள்ற அந்த உடலுக்கு அந்த மாத்திரையே அழிவா இருக்கும். இது எத்தனை பேத்துக்கு தெரியுது? 10 வருஷம் மாத்திரை சாப்பிட்றியா, மீதி 10 வருஷம் அந்த மாத்திரையே உனக்கு என்ன ஆகும், உன்னை அழிச்சிட்டு இருக்கு.
அப்படி அதை நம்ம சாப்பிட்ற இந்த மாத்திரை தான் நம்மளை அழிக்குதுன்னு தெரியாம இன்னொரு நோய் எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லி இதுக்காக இன்னொரு மாத்திரை எடுத்து உட்கொள்வோம். 100 வயசு வாழ வேண்டிய நாம் மருத்துவத்தாலேயே நம்ம உழைத்த பணத்தை செலவு பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 30 வருஷம் 40 வருஷம் கூட வாழாமல் சுகர் கம்ப்ளைண்ட், ஹை பிபி, லோ பிபி, கேன்சர், எனக்கு நுரையீரல் போயிருச்சு, சிறுநீரகம் போயிருச்சு, ஒரு சிறுநீரகம் வச்சு நான் பழைச்சிட்டு இருக்கேன், எனக்கு இருதயத்தில் அட்டாக் வந்துருச்சு. இதுக்கெல்லாம் எது மூல காரணம்? நம்மளுடைய உணவும் நம்ம சேமிக்கக்கூடிய பணமும் தான் இதுக்கு மூல காரணமே. சரியான முறையில் நீ பணத்தை சேமிச்சு இருந்தால் உனக்கு இறைவன் எந்த ஒரு நோய் நொடியும் கொடுக்க மாட்டாரு, எந்த ஒரு மருத்துவ செலவையும் கொடுக்க மாட்டாரு இல்லையா? எங்கேயும் போய் நீ இந்த பணத்தை விரயமாக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நாளைக்கு உன்னுடைய உணவுக்கு நீ தங்குவதற்கு சிறு தொகை போதுமா? எல்லாரும் இதை யோசிக்கணும்னு தான் இந்த பதிவை நான் பேசுறேன். யோசிச்சு பாருங்க, எது சரியோ நீங்க அதை எடுத்துக்கோங்க. இதையெல்லாம் சரி பண்ற ஒரு விஷயம்தான் வாசி யோகம். நம்மளை என்னதான் நம்ம மாத்திக்கணும்னு நினைச்சாலும் நம்மளால மாற முடியாது. நம்மள ஒரு சக்தி மாத்தணும். அப்படி அந்த சக்தியை நம்ம பிடிக்கணும் இல்லையா? அது வாசி யோகத்தால மட்டும்தான் முடியும். வாசி திருப்பி போட்டிங்கன்னா சிவயோகம். அதனால குருநாதர் கிட்ட ஐயா சென்னையிலிருந்து உங்களுக்கு வகுப்பு எடுப்பாரு. எல்லாரும் வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து உலக மக்களுக்கும் நம்ம சிவைய வாழ்க, என் நாதன் தாழ் வாழ்க. என் குருநாதர் பாட்டு சித்தரையோட திருவடிகளை வணங்கி ஐயா நிறைய பதிவுகள் நமக்கு கொடுத்தாங்க. இதை தொடர்ந்து என்னுடைய நோக்கம், இது என்னுடைய குருவுடைய நோக்கமே அல்ல, என் குருவை வைத்து நான் சொல்கிறேன். முழுக்க முழுக்க நான் எடுத்துக்கொண்ட பொறுப்பும் என்னுடைய நோக்கமும் இதுவே. உங்களுக்கு பின்னாடி பாருங்கள், 64 அடியில் வாழை பரமேஸ்வரி காயத்ரியுடைய அம்சமாக நாங்கள் சிலை வடிவத்தில் அவளை உயர்த்த போகிறோம். இதுக்கு தான் நிறைய உதவிகளும் பொருள்களும் தேவைப்படுது. நான் மறுபடியும் சொல்கிறேன், பணம்ங்கிற மாயையே நான் விரும்பலை, என் குருநாதரும் விரும்பலை. அது நீங்களே வச்சுக்கோங்க. எங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, அன்னதானங்கள் போடுவதற்கு உணவுப் பொருட்களும், இங்கே மணல் ஜல்லி இந்த மாதிரி சில பொருட்கள் தான் இங்கே தேவைப்படுது. அம்பாளை உயர்த்துவதற்கு நிறைய அடியார்கள் சேவை செஞ்சு கொடுக்குறோம், நாங்கள் வரலாமாலாம் கேட்குறீங்க. தாராளமாக உங்களால் என்ன முடியுமோ, பொருள் இல்லாதவர்கள் உழைப்பை கூட இங்கே கொடுக்கலாம். என்ன முடியுமோ அது அந்த தாய் முடிவு பண்ணி உங்கள் ஆன்மாவிலேருந்து இங்கே அனுப்புவோம் அன்பு ரீதியாக. அதனால் எல்லோரும் வரணும். பின்னாடி எல்லாம் காட்டுவாங்க. இது மிகப்பெரிய நாணய குருநாதரும் சேர்ந்து ஒரே ஒரு ஆன்மாவுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கணும் அப்படின்னா அது சாய் தர்மா சேனல் மட்டும்தான். ஏன் அப்படின்னா பிரம்மசூத்திர குழு ஐயாவை அந்த அளவுக்கு வளர்த்தி விட்டவங்க அவங்க தான். அந்த இடத்துல ஐயாவை இன்னைக்கு இவங்க தேர்வு செஞ்சு ஐயா மூலியமாகவே உலகத்துக்கு நிறைய ஆன்மீக உயிர்களுக்கு அன்பு மெய்ப்பொருளை காட்ட இருக்காங்க. அதனால நானும் என் குருநாதரும் அவர்களுக்கு ஒரு சின்ன நன்றியை தெரிவித்து கொண்டு நீங்கள் எல்லாரும் உதவிட வேண்டும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். உங்களை எல்லாரும் அப்பா ஒரு 4 வார்த்தை வாழ்த்துவார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இப்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி சாய் தர்மா டிவி செய்தனாலே அது நம்மளோட தூண்டுதல் கிடையாது. இறைவியே அவங்களுக்கு அதை உணர்த்தி இந்த உண்மைகளை உலகத்தில் இருக்க நல்ல உயிர்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டு இறைவன்கிட்ட உண்மையாக பக்தி செலுத்தி இறைநிலையை அடையணுங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிற அவர்களையும் இதை பார்க்குற அத்தனை உலக ஆன்மீக ஆத்மஸ்வரூபிகளையும் நான் வணங்கியும் வாழ்த்தியும் என்றும் நலமோடும் வளமோடும் வாழ்க வாழ்த்துகிறேன். அன்பே சிவம்.